அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷோபா அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மலபார் பயிற்சின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பயிற்சி ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. இப்போ மலபார் பயிற்சிங்கிறது என்ன வகை பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா கடல்சார் பயிற்சி. எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினமில் அக்டோபர் 8 நடைபெற போகுது. ஓகேங்களா, அக்டோபர் 8 நடக்க போகுது. இப்போ இந்த பயிற்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த பயிற்சி எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 1992 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியில் 2 நாடுகள் மட்டும்தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நாடுகள்னு பார்த்திங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தான் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் என்ன பண்ணியிருப்பாங்க, இணைஞ்சிருப்பாங்க. இப்போதைக்கு இந்த பயிற்சியில் எத்தனை நாடுகள் ஈடுபடுறாங்கன்னா 4 நாடுகள்: இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். ஓகேங்களா. அடுத்தது இதனுடைய நோக்கம், இந்த பயிற்சிக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள கடல்சார் சவால்களை எதிர்கொள்வதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பயிற்சியை நடத்துகிறாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா விமானப்படை பயிற்சி, இந்த மாதிரி இராணுவ பயிற்சி, கூட்டு இராணுவ பயிற்சி, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த எல்லா பயிற்சிகளுக்கும் நோக்கம் என்னென்னா ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக தன்னுடைய படையை பலப்படுத்துவதற்காக எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு பயிற்சி. ஓகேங்களா. பாருங்கள், இப்போ இது நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கணும்னா இது என்ன வகை பயிற்சி, கடல்சார் பயிற்சி, எத்தனை நாடுகளுக்குள்ளே நடக்குது, எங்கே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் விசோட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது தலைமுறையைச் சேர்ந்த தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட மிக குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு ஏவுகணை. ஒரு மிசைல் வான் பாதுகாப்பு ஏவுகணை நம்ம இந்தியா இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஆர்டிஓ, சரிங்களா, இஸ்ரோ கிடையாதுங்க, டிஆர்டிஓ அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த சோதனையை வெற்றிகரமாக சோதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே சோதனை பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தானில், பொக்ரானில். அப்போ விசோட்ஸ் அப்படிங்கிறது எந்த தலைமுறையை சார்ந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைன்னு பார்த்திங்கன்னா 4வது தலைமுறை. எங்கே சோதனை பண்ணி பார்த்தாங்கன்னா ராஜஸ்தான், பொக்ரானில். இந்த ஏவுகணை உருவாக்கிய அமைப்பு பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம், தமிழக அரசு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். மகிழ்முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கொண்டு வராங்க. இந்த மகிழ்முற்றம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் ஒரு மாணவர் குழு அமைக்க போகிறாங்க. அந்த மாணவர் குழுவுக்கு பேர் தான் மகிழ்முற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அனைத்து அரசு பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்க ஒரு மாணவர் குழு அமைக்க போகிறாங்க. அந்த மாணவர் குழுவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாணவர் தலைவர், அப்புறம் அமைச்சர்கள், அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னா அவங்களுடைய தலைமை பண்பு அதிகரிப்பதற்காக இந்த மாதிரி குழுவை அமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இந்த மகிழ்முற்றம்க்கு ஒரு பொறுப்பாசிரியரை ஒருத்தரை நியமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாணவர் குழு அப்படிங்கிற எப்படி அமைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு 5 குழுக்களாக பிரிக்கிறாங்க. அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாணவ குழு எல்லாமே சேர்ந்து ஒரு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 குழுக்களாக பிரித்து, ஓகேங்களா, அந்த 5 குழுக்கள்லேருந்து மாணவர் தலைவர், அதிலிருந்து அமைச்சர்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தேர்வு செய்ய போகிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா மாதிரி சட்டப்பேரவை, மாதிரி நாடாளுமன்றம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்த போகிறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன தெரிய வரும்னா அரசியல் அறிவும் ஆளுமை திறனும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுது. அடுத்தது பாருங்கள், இப்போ இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். குழுவாக இணைந்து செயல்படுதல். அப்போ குழுவாக தானே குழுக்கள் அப்படிங்கிற மாதிரி தானே அமைக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது எல்லாருமே சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அறிவு அவங்களுக்கு வளரும். குழுவாக இணைந்து செயல்படுதல், சமூக மனப்பான்மை அவங்களுக்கு உருவாகும். அடுத்தது வேற்றுமைகள் இல்லாத பரஸ்பர ஆதரவு, எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பண்பு அவர்களிடம் வளரும். அதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, மகிழ்முற்றம் அப்படிங்கிற மாணவர் குழுவை உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த எத்தனை குழுக்கள்? 5 குழுக்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா 5 குழுக்களை என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஈஸ்ரம் அப்படிங்கிறது ஒரு தேசிய தரவு வலைத்தளம், ஒரு வெப்சைட்டு. இது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, யார் கொண்டு வந்தாங்கன்னா, எந்த அமைப்பு கொண்டு வந்திருக்குன்னா மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை, இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈஸ்ரம் அப்படிங்கிற ஒரு வலைத்தளத்தை கொண்டு வந்திருப்பாங்க.
இது எதற்கான ஒரு தளம்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு அமைப்பு இல்லாமல், அமைப்பு ரீதியாக இல்லாமல் தொழிலாளர்கள் இன்னும் என்ன சொல்லலாம்னா, நமக்கே தெரியும் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கும்பொழுது ஒரு அமைப்பு மூலமாக அது படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ கட்டிட வேலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அமைப்பு சாரா தொழில் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். அந்த மாதிரி தொழில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழில்களை குறித்த அந்த தொழிலாளர்கள் பற்றி ஒரு தேசிய தரவு வலைத்தளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தளத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பாதுகாப்பு அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் நலத்திட்ட பலன்கள் தடையின்றி சென்றடைவதை உறுதிப்படுத்த. அப்போ இந்த மாதிரி தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் போய் அந்த வெப்சைட்டில் வந்து பதிவு பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள்லாம் வந்து போய் சேருவதற்கு ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய வலைதளமாக இது பார்க்கப்படுது. ஓகேங்களா. இது இப்போ ஏன் ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்குன்னா, இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ கொரோனா டைமில் புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து அங்கங்கே வந்து அதிகமானாங்க. அவங்க போய் வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணியுமே அவங்களுக்கான நலன்சார் திட்டங்கள் எதுவும் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கும். சரிங்களா. அதற்காக கண்டிப்பாக வந்து இதை எல்லாத்துக்குமே போய் சேரணும், இவங்களுக்கு வந்து எல்லா திட்டங்களும் எல்லா ஊதியங்களும் சரியாக போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அக்டோபர் 8 ஏற்கனவே பார்த்ததான், இது இந்திய விமானப்படை தினமாக நம்ம கொண்டாடுறோம். அப்போ இந்திய விமானப்படை எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 1932 அக்டோபர் 8 கொண்டு வரப்பட்டது. அதனை நினைவு கூறும் விதமாக தான் அக்டோபர் 8 நம்ம இந்திய விமானப்படை தினமாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொண்டாடிட்டுருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 34வது தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா KR ஸ்ரீராம் அவர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 34வது தலைமை நீதிபதி எத்தனையாவதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, 34வது தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம். தலைமை நீதிபதிகளுக்கு யார், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். இதையும் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செய்திகளில் இடம்பெற்ற ஒரு ஆளுமை யாருன்னா பாப்பம்மாள் அவங்க அப்படிங்கிறவங்க சமீபத்தில் இறந்துருப்பாங்க. அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம். இவங்க பார்த்திங்கன்னா இந்த இயற்கை விவசாயத்துக்காக பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க. அதனால் இவங்க பேசப்பட்டவங்க. சரிங்களா. அதிகமாக வந்து இவரை பற்றி நாம் பேசணும். அதனால் வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இயற்கை விவசாயத்துக்காக இவங்க என்ன வாங்கியிருப்பாங்க, பத்மஸ்ரீ வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஒரு பயிற்சி. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், மலபார் பயிற்சி, கடல்சார் பயிற்சி ஒன்று பார்த்தீங்களா. இப்போ இது பாருங்கள், கூட்டு இராணுவ பயிற்சி. இதற்கு பேர் என்னென்னா கஜிந்த். அதுலேயே வந்து என்னென்ன நாடுகள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. கஜ் அப்படின்னு என்னதுங்க, கஜகஸ்தான். இந்த் அப்படின்னு வரும்பொழுது இந்தியா. கஜகஸ்தானும் இந்தியாவும் இணைந்த ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா. இது எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில், சமோலி மாவட்டம், மாலி. நம்ம எங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோணும். மலபார் பயிற்சி எங்கெங்கே நடந்துச்சு, விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த கஜிந்த் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேங்களா. மலபார் பயிற்சி இனி தான் நடக்க போகுது. கஜிந்த் அப்படிங்கிறது என்னதுங்க, உத்தரகாண்டில் நடைபெற்றது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அந்நிய செலவாணி கையிருப்புன்னு சொல்கிறாங்க. இந்த அந்நிய செலவாணி கையிருப்பில் நம்மளுடைய நாடு அந்நிய செலவாணி வச்சுருக்கிறதுல எத்தனையாவது பிளேஸில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்கும். பார்த்திங்கன்னா மதிப்பு பார்த்திங்கன்னா $700 பில்லியன் அதிகம். அதற்கு அதிகமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்நிய செலவாணி வச்சுருக்கோம். அதில் அந்த லிஸ்ட்டில் நம்ம எத்தனையாவது இருக்கோம், இந்தியா வந்து 4வது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த அந்நிய செலவாணி கையிருப்புன்னு என்னென்னு பாருங்கள். உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தையும், அது போக முன்னணி நாடுகள், மற்ற நாடுகளோட கரன்சி அப்படிங்கிறத விட எந்த நாடுகள்லாம் முன்னணிகளில் இருக்கோ அந்த நாடுகளுடைய கரன்சியை வந்து என்ன வச்சுருப்பாங்க, கையிருப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கையிருப்பை தான் என்ன சொல்கிறாங்க, அந்நிய செலவாணி கையிருப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதில் எத்தனையாவது இடத்துல இருக்கோம், 4வது இடத்துல இருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன். பெண் கன்றுகளை ஈனும் தொழில்நுட்பம். பெண் கன்றுகள் எதில் சொல்கிறாங்கன்னா பசுக்கல்ல. இப்போ பசுக்கல்ல பெண் கன்றுகளை அது ஈனணும். ஓகேங்களா. அதற்காகவே அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த பசுவை பெண் கன்றை மட்டும்தான் ஈன வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் பாருங்கள். கால்நடைகள் மற்றும் உள்நாட்டு பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பத்துக்கான ஒருங்கிணைந்த மரபணு சிப்பை யார் தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது
இவ்வளோ நாளாக நம்ம அது எதில் வெளிநாட்டுடைய ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் நம்ம வந்து இந்த பெண் கன்றுகள் இன்னும் தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அப்போ அந்த வெளிநாட்டு தொழில்நுட்பத்தில் ஒரு டோஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலமாக அது எவ்வளோக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் வந்து ரூபாய் 200 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நம்ம வெளிநாட்டு தொழில்நுட்பத்தில் தான் இதை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம், உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு செயற்கை கருத்தரிப்பு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா, மகப்பேறு குழந்தை இறப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓரளவுக்கு 45.5 அப்படிங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நேற்று நியூஸில் பார்த்திங்கன்னா அந்த ஏன் இன்ஃபர்மேஷன் மாறுதுன்னா ஒவ்வொரு அமைப்புடைய அந்த டீட்டெயில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் மாற்றம் இருக்கும், அதனால் அந்த பர்சன்டேஜ் மாறுது. ஆனால் நீங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்து வச்சிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ பாருங்கள், இந்த மகப்பேறு குழந்தை இறப்பு தடுப்பதற்காக ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. 4 திட்டங்கள் அப்படின்னா திட்டம் அப்படின்னு சொல்ல மாதிரி என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் அமைச்சிருப்பாங்க, அவங்களுக்காகவே சிறப்பு மையங்கள் அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 4 புதிய திட்டங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அந்த பிறவி குறைபாடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிறவி குறைபாடுகளை வந்து கண்டறியணும் அப்படிங்கிறக்காக 1000 அரசு மருத்துவமனைகளில் பரிசோதனை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. சரிங்களா. 1000 அரசு மருத்துவமனைகளை இதற்காக பரிசோதனை பண்ணுவதற்காக ஒரு தனி ஒரு ஆய்வகம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். சரிங்களா, அதை அமைச்சிருக்காங்க. அடுத்தது 400 இடங்களில் சிறப்பு மையங்கள் அமைக்க போகிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த சிறப்பு மையங்களுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சிளம் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் நலனை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறக்காக சிறப்பு மையங்கள் அமைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, குறைப்பிரசவம் மற்றும் எடை குறைவான பச்சிளம் குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டிலேயே வந்து தொழில்நுட்ப உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னோடி திட்டத்தையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் பயன்பாட்டு செயலின்னு சொல்லிட்டு. அந்த ஆப் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கால குழந்தை வளர்ச்சி. அப்போ ஆரம்ப காலத்தில் குழந்தை வளர்க்குறது அப்படிங்கிறது நிறைய, அதாவது ஊட்டச்சத்து என்னென்னலாம் கொடுக்கணும், என்னென்ன அந்த குழந்தைக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பெற்றோர் பயன்பாட்டு செயலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இது எதற்காக இந்த 4 திட்டங்கள் கொண்டு வர்றாங்கன்னு பாருங்கள். இப்போ குழந்தை இறப்பு விகிதம் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் 10.2, அதாவது 1000 பிறப்புகளுக்கு 10.2 இருந்த விகிதம் இப்போ 8 குறைஞ்சிருக்கு. அதாவது அதற்கு காரணம் நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இன்னும் குறையணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய அந்த பர்சன்டேஜ் விகிதம் எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்குது 1000 பிறப்புகளுக்கு. ஓகேங்களா. அடுத்தது மகப்பேறு மரணம் எவ்வளோவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, 1,00,000 மகப்பேறில் 40.2% வந்து மகப்பேறு மரணம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த அமைப்பு சொல்லுதுன்னு பாருங்கள், சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு சொல்லுது. போன நியூஸில் நம்ம 45 அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம், 41, 45 அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஏன் இதில் வேரி ஆகுதுன்னா, ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு மாதிரி டீட்டெயில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனால் மாறுபடுது. ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மெயின்ஸுக்கெலாம் அங்கங்கே வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதற்காக இது இன்னும் குறைக்கணும் இல்லைங்களா, இதற்காக கொண்டு ஒரு முன்னோடி திட்டங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இந்த பெற்றோர் பயன்பாட்டு செயலி ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதாங்க. டெய்லி வந்து ரெகுலராக வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா பெண்டிங் ஆயிருங்க, கடைசியில் படிக்க முடியாது. அதே மாதிரி முன்னாடி இருந்து படிச்சுட்டே வாங்க, லைனாக படிச்சுட்டே வாங்க. அப்போ தான் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஏன்னா நேற்று ஒரு நியூஸ் சொல்லியிருப்போம், அதை இன்றைக்கி நம்ம சொல்ல மாட்டோம், அது பேப்பர் கட்டிங்கில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அதனுடைய கண்டினியூட்டியில் புரியும். இனி போக போக உங்களுக்கு நியூஸு படிக்கக்கூடிய காலம் வந்து கண்டிப்பாக குறையும். ஒரு மாதம் ஒரு மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சிருக்கலாம், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி போக போக 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு தாண்டும் பொழுது நீங்கள் ஈஸியாக நியூஸ் பேப்பரை படிச்சிடலாம். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக குறையும். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.